நிகிதா, சிவகிரி இரட்டை கொலை மற்றும் பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஈரோடு ஐஜி செந்தில்குமார் இப்போது அறிவித்திருக்கிறார். இப்போது ஈரோடு ஐஜி செந்தில்குமார் அளித்துள்ள அந்த பேட்டியில் ரமேஷ், மாதேஸ்வரன் மற்றும் ஆச்சியப்பன் உள்ளிட்ட 4 பேர், ராஜசேகரன் உள்ளிட்ட 4 பேர் இந்த ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் அந்த 2 முதிய தம்பதிகளை கொலை செய்து, ராமசாமி, பாக்கியம்மாள் என்ற முதிய தம்பதிகளை கொலை செய்து அவர்களிடமிருந்து 11 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரும் தான் பல்லடத்தில் கடந்த நவம்பர் 28 நடந்த அந்த கொலை வழக்கிலும் தொடர்புடையவர்கள் என்றும், அந்த 3 பேர் கொலையிலும் இந்த 4 பேருக்கு தான் தொடர்பு இருக்கிறது என்றும் ஈரோடு ஐஜி செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஈரோட்டில் அந்த முதியவர்கள் 3 பேரை ஈரோடு சிவகிரியில் 2 கொலை செய்த முதியவர் தம்பதிகள் 2 கொலை செய்தவர்கள் தான் பல்லடத்திலும் 3 பேரை கொலை செய்திருக்கிறார்கள் நகைக்காக என்ற அதிர்ச்சி தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. சிவகிரி கொலை தொடர்பாக ஒரு 60 கிலோமீட்டர் வரையுள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஏனென்றால் முதிய தம்பதிகள் தனியாக வசிக்கும் வீடுகளை நோட்டமிட்டு தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றளவில் சிசிடிவி கேமராக்களை 12 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரித்து வந்தனர். இருந்த போதிலும் பல்லடத்தில் அந்த 3 பேர் முதியவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம், அதைத் தொடர்ந்து ஈரோடு, சிவகிரியில் முதிய தம்பதிகள் இரட்டை கொலை ஆகிய சம்பவம் அந்த மேற்கு மாவட்ட காவல்துறையிடையே ஒரு மக்களிடையேயும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் இந்த கொலையாளிகள், சிவகிரி இரட்டை கொலையில் தொடர்புடைய அந்த கொலையாளிகள் நேற்று அவர்களை ஒரு 4 பேரை கைது செய்து விசாரித்து வந்தனர். அந்த விசாரணையின் போது இந்த 4 பேரும் பல்லடத்தில் செய்த அந்த கொலை சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்றும், கைதானவர்களில் ஒருவரான அரச்சலூரை சேர்ந்த ஞானசேகரன் நகைக்கடை உரிமையாளர் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. 5 பேரை இவர்கள் நகைக்காக முதிய தம்பதிகள் தனியாக வசிப்பதை நோட்டமிட்டு தென்னந்தோப்பில் தேங்காய் வியாபாரி போல அவர்கள் போய் விசாரிப்பது, முதியவர்கள் வெளியே செல்லும் நேரத்தை கண்காணிப்பது, அவர்கள் வீட்டில் வரக்கூடிய உறவினர்களை கண்காணிப்பது ஆகிய செயல்களில் பல நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு தோட்டத்தில் தனியாக குடியிருக்கும் முதிய தம்பதிகளை குறிவைத்து கையில் கையுறைகளை அணிந்து மரக்கட்டைகளை வைத்து அவர்கள் தலையில் அடித்து கொலை செய்திருப்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. இதில் ஆச்சியப்பன் அந்த தென்னந்தோப்புகளில் வசிக்கக்கூடிய முதிய தம்பதிகள் மற்றும் அந்த வசிக்கும் வீடுகளிடம் தேங்காய் வியாபாரத்திற்கு செல்வது போலவும், இளநீர் பறிப்பது போலவும் அங்கு சென்று நோட்டமிட்டு அவர்கள் கைது செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சிசிடிவி கேமராக்களில் இந்த தென்னந்தோப்புகளுக்குள் தனியாக சென்ற புதிய நபர்கள் தொடர்பாக ஆய்வு செய்து அவர்களை கண்டுபிடித்து பிடித்திருக்கிறார்கள் என்றும், இதில் ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன் மற்றும் ராஜசேகரன் ஆகிய 4 பேரும் பல்வேறு குற்றச்செயல்களில் இதுபோன்று ஈடுபட்டிருப்பதாகவும், பல்லடத்தில் 3 பேர் கொலை செய்யப்பட்டதும், சிவகிரியில் இரட்டை கொலை, 2மே ஒரு முதிய தம்பதிகள் முதியவர்களை கொலை செய்ததால் தான் இந்த கொலையாளிகள் யார் என்பது தொடர்பான விசாரணை தீவிரமடைந்து, இதற்கு முந்தைய ஒரு முதிய தம்பதி கொலையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டதால் இந்த கொலை சம்பவத்தில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கலாமோ என்ற அடிப்படையிலும் தேடுதல் வேட்டை நடைபெற்றது. வடமாநில பவாரியா கொள்ளையர்கள் இதுபோல சாலையோரங்களில் தனியாக இருக்கும் முதியவர்கள் வீடுகளை தாக்கி கொள்ளையடிப்பதை ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கமாக வைத்திருந்தார்கள். அவர்கள் மீண்டும் இங்கு கொள்ளையடிக்க வந்திருக்கிறார்களா என்பது இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்திலிருந்து தெரிய வந்தது. ஆனால் இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் இந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தனியாக இருக்கும் முதியவர்களை அந்த பகுதியில் நோட்டமிட்டு இதுவரை 5 கொலைகளை நகைக்காகவே செய்திருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் இப்போது ஈரோடு ஐஜி செந்தில்குமார் அளித்த பேட்டியின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தேங்காய் உரிப்பது போல வந்து கடப்பாறை மற்றும் மரக்கட்டை ஆகியவற்றோடு தென்னந்தோப்புகளுக்குள் அவர்கள் அந்த பகுதிகளுக்குள் தொடர்ந்து செல்வதால் அந்த பகுதி மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் எந்த விதமான சந்தேகமும் ஏற்படவில்லை என்றும், ஈரோடு சிவகிரியில் இரட்டை கொலை செய்த சம்பவத்திலும், அந்த ராமசாமி, பாக்கியம்மாள் ஆகியோரை கொலை செய்த சம்பவத்திலும், பல்லடத்தில் 3 பேர் முதியவர்கள் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும் இந்த 4 பேருக்கு தான் தொடர்பு இருக்கிறது என்று அவர்களே ஒப்புக்கொண்டு விட்டனர் என்று ஐஜி செந்தில்குமார் அளித்துள்ள அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதனால் மேற்கு மாவட்டங்களான ஈரோடு மற்றும் பல்லடம் ஆகியவற்றில் முதிய தம்பதிகள் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நகைக்காகத்தான் இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். திருடிய நகை கடைகளை
திருடிய நகைகளை நகைக்கடை உரிமையாளர் ஞானசேகரன் உருட்டி கொடுத்துள்ளார். இந்த முதியவர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒரு நகைக்கடை உரிமையாளருக்கும் தொடர்பு இருப்பது என்பது மேலும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பல்லடத்தில் 3 பேரை கொலை செய்தது தாங்கள் தான் என்று சிவகிரி இரட்டை கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஆயுதங்கள், உருக்கப்பட்ட நகைகள் மற்றும் பல்வேறு ஆதாரங்கள் சிக்கியுள்ளன என்றும் ஐஜி செந்தில்குமார் இப்போது அளித்துள்ள அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த 6 மாதங்களில் 5 கொலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், இவர்கள் கிராமங்களில், தோப்புகளில் தனித்து இருக்கும் வீடுகளில் தான் இவர்கள் குறிவைத்து தேங்காய் வியாபாரிகள் போல அந்த தென்னந்தோப்புகளுக்குள் சென்று அவர்களை கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 முதியவர்கள் பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திலும், ஈரோடு சிவகிரியில் இரட்டை கொலை சம்பவத்திலும் ஆச்சியப்பன், ரமேஷ், மாதேஸ்வரன், ஞானசேகரன் ஆகிய 4 பேருக்கும் தான் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பது என்பதை ஒப்புதல் வாக்காளர் அளித்திருக்கிறார். அதன் பிறகு நல்லா பணிபுரிந்தவர்களுக்கு கௌரவிக்கப்படுவாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கன்னா இந்த கேஸுடைய அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்னென்ன இது விசாரிக்கணும், இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது நான் சொன்னேனே, 12 தனிப்படை ஏஎஸ்பி இருந்தாங்க, 2 ஏடிஎஸ்பி இருந்தாங்க, டிஎஸ்பிஸ் இருந்தாங்க, காவலர்கள் இருந்தாங்க. ஒரு தனிப்படையில் 5 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு தனிப்படையில் 8 பேர் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் பொதுவான ஒரு கருத்து வெளியாயிடுச்சு. குற்றவாளிகள் வந்து ரொம்ப பெரிய சிவியரான கேஸ், இது குற்றவாளிகளை பிடிச்சா சுற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் பரவச்சு. அதுக்கான வேலை இந்த இடத்துல இல்லையா? நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை தானே எடுக்க முடியும். நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். பாத்ரூம்லாம் நல்லா தர சார் கடத்தூர்ல சார் அந்த பையன் வீட்டு சாவி வாங்கலன்னு சொல்லி அப்ப வாங்கிட்டாரா அவரு? சிவகிரி சார், ராமசாமி